அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட தமிழ் கீ ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது. பட் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் ரொம்ப ட்ரிக்கியாகவே இருந்தது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, அது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைம் இந்த எக்ஸாம்லேயே நம்மளுக்கு பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் தான் தமிழ் கேட்பாங்க, செகண்ட் ஹாஃப் ஜிகே போவாங்க. பட் இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் ஹாஃப் தான் நம்மளுக்கு ஜிகே கேட்டு செகண்ட் ஹாஃப் தமிழ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இது நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஓகே, வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 101வது கொஸ்டின் பாருங்கள். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா? ஸோ மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்குறது இது. ஸோ கொடுக்கும் பொருட்டு அப்படிங்கிறதுனால இது கொடை வினா. ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். 102க்கு ஆன்சர் டெல்லி. 103 தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேங்களா? இது உணர்த்தினன் அப்படின்னு வர்றதுனால இது தன்மை ஒருமை வினைமுற்று. 104க்கு வேர்ச்சொல் கண்டறியணும். நைந்தான். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வேர்ச்சொல்னா கட்டளை பொருளில் வர வேண்டியது. ஸோ நஞ்சு தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 105 படி வேர்ச்சொல்லோட நல்லா பாருங்கள், படின்ற வேர்ச்சொல்லோட தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதிர்காலம் அப்படின்னும் போது நம்மளுக்கு சியும் டெல்லி ஆப்ஷனும் வரும். படிப்போம், படிப்பேன். பட் இங்கே தன்மை ஒருமை கேட்கறதுனால படிப்பேன் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 106 சரியான ஒரு மொழி மீ வான். இதுதான் கரெக்ட் ஆன்சர். 107வது பை இளமை. அப்போது அதை ஆப்ஷனை வச்சு ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 108 பாருங்கள், பொறுத்துக. ஸோ நம்மளுக்கு அதனோட சிறப்பு பெயர்களை கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே ஸோ ஆப்ஷன் பாம்பே தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ 109வது பொறுத்துக. நம்மளுக்கு சியும் டியும் நம்மளுக்கு ஈஸியானது தான். ஸோ பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அப்படின்றது 10th நியூ புக்கில் நமக்கு இருக்குது. ஸோ சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 110 ஐம்பெரு காப்பியம் அப்படின்ற யாரோட உரையில் குறிப்பிட்டார்? சொற்றொடர் தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை நாதர். குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கொடு கற்றாழை. ஸோ அன்னை முத்துலட்சுமி நம்மளுக்கு நல்லா தெரியும், புற்றுநோய் மருத்துவமனை. ஸோ அந்த ஆப்ஷன் வச்சு நம்மளுக்கு ஆன்சர் சி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய்ன்ற பேர் எந்த ஊருக்கு பொருந்தும்? நம்மளுக்கு இது நல்லா தெரியும், ஓல்டு தமிழ் புக். ஸோ மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். இது நியூ தமிழ் புக். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்படுதல் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி ஊவேஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம 11th நியூ புக்கில் இருக்குது. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை 10th நியூ புக்கு. குருபீடம், யுகசக்தி, புதிய வார்ப்புகள் எல்லாம் அவரோட சிறுகதைகள். ஸோ சிறுகதையில் அல்லாதது அறம். ஆண்மையின் கூர்மையின் வள்ளுவர் சொல்கிறது பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இதுதான் கரெக்டான ஆன்சர். 120 ஆப்ஷன் டெல்லி அபுல் காசிம். 121 2 அடிகள் கொண்ட எதுகையால் துடிக்கப்படும் செய்யுள் வகை தான் கண்ணி ஆகும். ஸோ 122 பொறுத்துக்க பாருங்கள். விசும்புக்கு வானம், துளை துலாக்கோல். இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம சி கரெக்ட் ஆன்சர். கீர்த்தனை பக்தி இலக்கிய வகைகளில் ஒன்று. காரிகை கற்று கவி பாடுவதில் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, காரிகை அப்படின்றதுனா யாப்பெரு கல காரிகையை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புக்கையெல்லாம் ஃபுல்லாக படித்தா தான் நம்மளால் கவிதை எழுத முடியும். ஸோ அவ்வளோ படிச்சுட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் இதுக்கான. ஸோ கவிதை எழுதுவது அரிது. 125வது கொஸ்டின் பாருங்கள். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி. ஆக்சுவலாக இதுக்கு சி இல்லை, ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டுங்க. ஆகுபெயர்
ஆகி வருவது. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? 5 அப்படின்றது இங்கே ஒரு நம்பரை வந்து குறிக்கல, 5 வயதுடைய பிள்ளைகள் ஒரு பர்சனை குறிக்கிறதுனால இது ஆகுபெயர். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4 2ன்றது நம்பரை குறிக்கல, நாலடியாரையும் திருக்குறளையும் குறிக்குது. ஆளும் வேலும் பல்லுக்குறுதி. ஆளு வேலு வந்து பல்லுக்கு உறுதி. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 126 பாருங்கள். பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி எதுகை கேட்டிருக்காங்க. ஸோ 1 3 தான் நம்மளுக்கு எதுகை. ஸோ 1 3ன்றது பொழிப்பு எதுகை. ஒரு எதுகை 1 4. ஸோ 127 இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு பாம்பே. தேமாங்கனி புளிமாங்காய். 128 பாருங்கள். வெண்மையோட சொல்லின் வகை வண்ண பண்பு பெயர். 129 வஞ்சு விருத்தம் என்பது இதுவும் ட்ரிக்கியானது. சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வஞ்சு விருத்தம். மாறி என்றால் மழை, மாறி என்பது வேறு. ஆப்ஷன் சி. 131 பாருங்கள். அலை அப்படின்றத வச்சு நம்ம புற்று அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாலே ஆப்ஷன் சி வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ டெலிகேட் அப்படின்றது பேராளர். 133 பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 134 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். 10th நியூ புக் ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். தேவநேய பாவனார். ஓவேசா அவர்களோட வாழ்க்கை வரலாறு என் சரிதம் எதிலங்க வந்தது? ஆனந்த விகடன் இதழில் வந்தது. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக உயர்தனி செம்மொழினாலே நம்மளுக்கு நல்லா தெரியும் பரிதிமார் கலைஞர் அவர்கள். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் தேவநேய பாவனார். 138 பாருங்கள். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவேரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர். இந்த கூற்று யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. ராபி சேதுப்பிள்ளை அவர்களோடது. 139 சங்ககால இலக்கியத்தின் மொத்தடிகள் 26,350 நம்மளுக்கு தெரியும். கூற்று 3 பாருங்கள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழியில் இல்லைன்னு வந்திருக்கணும். ஸோ 1 2 கரெக்டு, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகள் கொண்டது? எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். ஓகேங்களா? இது தமிழ் ஓல்டு புக்கில் நம்மளுக்கு இருக்குது. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் 2ஆம் தலைமுறைங்க. ஃபஸ்ட்டு தலைமுறை எழுத்து இதழ், 3ஆம் தலைமுறை வானம்பாடி. ஸோ நம்மளுக்கு மணிக்கொடி காலம் 2ஆம் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம் 10th நியூ புக்கில் இருக்குது. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கி நீதி நூல். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டினுங்க, பட் ட்ரிக்கியான கொஸ்டின். நல்லா பாருங்கள். புறப்பொருள் திணை நம்மளுக்கு நல்லா தெரியும். என்ன? வெட்சி, காஞ்சி, வஞ்சி, கரந்தை எல்லாம் இருக்குங்களா? அப்போது அந்த திணையை தாங்கி வந்திருக்கிறது எது? முதுமொழி காஞ்சி. அப்போது ஆன்சர் பாம்பே. வெண்கொடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ஏன் அப்படின்னா வெண்மை கூட்டல் கொடை மை விகுதி வந்திருக்கு. திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார். சிறுங்கி பேரும் நகரில் வாழும் தலைவன் குகன். இது நம்ம 10th ஓல்டு புக்கில் இருக்குங்க. அனகன் சொல் ராமரை குறிக்கும். இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். மனோன்மணியும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் 11th நியூ புக்கில் இருக்குங்க. ரகசிய வழி என்ற நூலை சுந்தரனார் மனோன்மணியும் நாடகத்தை எழுதிய ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881. இதுவும் நம்ம 11th புக்கில் இருக்குது. உலகம் நிலையற்றதன் பாடிய சித்தர் குதம்பை சித்தர். நிழல் போல தொடர்ந்தான். இது ஆப்ஷன் ஏ இல்லைங்க, வடிவ ஓமை. 153 பாருங்கள். எடுப்பார் கைப்பிள்ளை. ஆப்ஷன் சி. 154 அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ வரவைத்தான் பிறவினை. ஆப்ஷன் பாம்பே. 155 டெல்லி. 156 டெல்லி. கனைக்கொடியது யாழ்கோடுது செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் குழல் அப்படின்ற திருக்குறள் தான் கரெக்ட். 157 பாருங்கள். ஆப்ஷன் ஏ. 158 ஆப்ஷன் சி மறுமலர்ச்சி. 151 பிழையானது. கல்லில் நார் உரித்தல் இயலாத ஒன்று. ஸோ அங்கே ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்கிறதுனால அதுதான் தவறானது. 160 ஆப்ஷன் டெல்லி. 161 ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு. இதுதான் தவறான இணை. 162 திராவிடம்ன்ற சொல்ல ஃபஸ்ட்டு குறிப்பிட்டவர் குமரிலவட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு திருச்சி திருவரங்க கோயில்.
164 பாருங்கள், தேவதுந்தபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 10th நியூ புக்கு. 165 பாருங்கள், ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணாவோட கூற்று. ஸோ ஆப்ஷன் 166 பாருங்கள், பொங்கல் புதுநாள் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கும் இல்லையா, அந்த ஓல்டு தமிழ் நம்மளுக்கு இது. ஸோ இதுவும் அண்ணா தான். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில், இதை மென்ஷன் பண்ணியிருந்தாலே நம்ம அண்ணான்ட்டு ஈஸியாக நோட் பண்ணியிருக்கலாம். 167 சென்ட்ரியூ லிமரஹூ அப்படின்ற கவிதையை தமிழில் தந்தவர் யாருங்க? ஈரோடு தமிழன்பன் பாவலர் மணி வாணிதாசன் அவர்கள். கும்பகர்ணன் எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. 170 பாருங்கள். ஸோ இது நம்மளுக்கு 12th புக்கில் வருது, மெய்ப்படிமம். ஆன்சர் பாம்பே தான் கரெக்ட். 171 கலித்தொகையில் முல்லைத்திணையை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன். சிதவல்னா பொருள் தலைப்பாகை. தெம்மாங்கு பிரிச்சா தென் கூட்டல் பாங்கு. 174 பாருங்கள், இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் உதித்தே உணர்வடைந்து போற்றீரே. ஸோ இடைக்காட்டு சித்தர் அவர்கள் தான் இப்பாடலை பாடியிருக்காங்க. திருப்பல்லாண்டு நம்மளுக்கு தெரியும், பெரியாழ்வார். தர்மச்சேனர், அப்பர், வாகீசர்னு பேரில் அழைக்கிறவங்க யாருங்க? திருநாவுக்கரசு. தமிழ் 3000 திருமந்திரம், அதை எழுதினவங்க திருமூலர். 178 பாருங்கள். ஸோ ஆப்ஷன் டெல்லி தன்வினை. 179 ஆப்ஷன் சி தன்வினை. 180 பாருங்கள், குமரன் மழையின் நனையாமல் இல்லை, அப்போது பொருள் மாறாத எதிர்மறை தொடர். 181 பாம்பே. வினையச்சம். ஸோ ஓடி ஈ முடியிருக்கிறதுனால இது வினையச்சம். வா அப்படின்ற வினைமுற்று வந்தான். ஸோ அறை அப்படின்றோட வினையாளனின் பெயர் அறைந்தவர். எது எதிர்ச்சொல் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அல்ல, அகலாது போகாது தான் கரெக்ட். இது தவறானது. அஞ்சிலோதி ஆப்ஷன் டெல்லி. 187 ஆப்ஷன் டெல்லி. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி, நம்மளுக்கு தெரியும். 189 பாருங்கள், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞரை எடுத்தாவே ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 190 பிசிறந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் பாரதிதாசன் அவர்கள். 191 புத்தகச்சாலை நலை அறிஞர் அண்ணா. 192 திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம் நம்மளுக்கு கிளியராக தெரியும். விளக்குகள் பல தந்த ஒளி நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள். ஸோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றியதுன்னு புயலிலே ஒரு தோணி கிளியராக நம்மளுக்கு தெரியும். தமிழ் நாடக கலையின் பெர்னட் ஷா அப்படின்னு அண்ணாவை யார் பாராட்டினாங்க அப்படின்னா கல்கி அவர்கள். யாழின் வகை நம்மளுக்கு நல்லா தெரியும், பேரியாழ், சகோடையாழ், மகரயாழ், செங்கோட்டியாழ். ஸோ மொத்தம் 4 வகைகள். குடிமக்கள் காப்பியம், சிலப்பதிகாரம். பேரெழுந்தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட தற்குறிப்பேற்ற அணி. உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அவ்வளோதாங்க, நம்ம 100 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். ஸோ ஓரளவு மாடரேட்டாக இருந்தது. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.